பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்து ஒரு 40 மினிட்ஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதில் அவங்க நிறைய காரியத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் சில ஆராதனைகளை பார்க்கும்போது என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படி அழுதாங்க. அவர் எவ்வளோ பெரிய தேவன், எப்படி நாம் அவரை ஆராதிக்கணும். ஆனால் இன்னைக்கு ஜனங்கள்லாம் வழி விலகி ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுறாங்க. பிரியமானவர்களே, இதில் எழுதியிருக்கிறபடி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடும். இன்றைய சபை மேடைகளிலே பாட்டும் கூத்தும் டான்ஸுமா மாறிப்போச்சு. அதை நினைச்சு தாமஸ் ராஜ் அவர்கள் கண்ணீர் விட்டாரு அப்படின்னு ஜான் சாம் ஜாய்சன் அவர்கள் சொல்றார். இங்க இந்த காலகட்டத்தில் பல ஆராதனைகளை மக்கள் கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பப்பட்ட ஆராதனை, டான்ஸு பாட்டு அப்படி அந்த லைனில் கொண்டு போகிறது ஒரு ஆராதனை அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஒருத்தர் அது செய்கிறாரு, சினிமா பாடல்களை கலந்து பாடி அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலம் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாரு ஜஸ்டின் அவர்கள். ஜான் ஜபராஜ் பாட்டு கூத்து டான்ஸாக மாறி போச்சு. இதில் புது புது ஆட்கள் வந்து சபையை நாசம் செய்கிறார்கள் சொல்லிட்டு தாமஸ் ராஜ், ஆவடி ஏசிய சபையை சேர்ந்த தாமஸ் ராஜ் அவர்கள் கண்ணீர் விட்டதாக ஜான் சாம் அவர்கள் சொல்றார். இங்கே ஆராதனை என்றால் என்ன, கட்டிட சபை என்றால் என்ன, சபை என்றால் என்ன, இதெல்லாம் வந்து யாருக்கும் புரியுறது கிடையாது. இப்போது ஆவடி ஏசிய சபையை எடுத்துக்கிட்டோம்னா பல ஆயிரம் கோடிகளை அது முழுங்கிட்டு நிற்குது. எப்படி இந்த ஆவடி ஏசிய சர்ச்சு புது பில்டிங் பூந்தமல்லிக்கு போகிற வழியில் இருக்குது. இவங்க ஆவடியில் சின்ன சர்ச் இருந்தது, அதில் வந்து ஜன உட்காரத்துக்கு இடவசதி இல்லாத பெரிய இடமா வாங்கி அங்கே பெரிய ஒரு பில்டிங் கட்டி அங்கே ஆராதனை நடக்குது. இப்போது கேப்ரியல் தாமஸ் ராஜ் அங்கே நடத்துகிறார். இவர் வந்து ஏழைகளிடம் வாங்கின ஒரு காசு இது. அந்த ஏசிய ஆவடி சர்ச்சு கட்டுறதுக்கு ஏழைகளிடம் எத்தனையோ பேர் ஆவடியில் வந்து நல்ல ஒரு நல்ல வேலை செய்கிறவங்க, சம்பாதிக்கிறவங்க அதிகம், வருமானம் அதிகமாக போச்சு, இடம் கம்மியாக போச்சு, மக்கள் அதிகமாக போச்சு. அதனால் இவங்களுக்கு பெரிய ஒரு இடம் தேவைப்பட்டு பெரிய ஆலயம் கட்டிட சபை தேவைப்பட்டுச்சு இந்த ஆவடி ஏசியக்காரர்களுக்கு, தாமஸ் ராஜ் அவர்களுக்கு. அதனால் ஒரு பெரிய கட்டடம் கட்டி இன்றைக்கி அங்கே ஆராதனை என்ற பேரில் ஆராதனை சபை நடத்திட்டு வராங்க. இந்த கட்டிட சபை பல ஆயிரங்களை கொட்டி கட்டிட சபை கட்டியிருக்காங்க. இந்த காணிக்கைகளை அந்த சபை மக்களிடமிருந்து இவர்கள் வற்புறுத்தி வாங்கிய ஒரு காசு. யாரும் விருப்பப்பட்டு கொடுக்கறது கிடையாது, வலியுறுத்தி வற்புறுத்தி வாங்கின காசில் தான் இந்த ஏசிய ஆவடி கட்டிடம் இன்னைக்கு நிற்குது. இன்னும் பல ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் அதுக்கு தேவைப்படுது, இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அப்படியாப்பட்ட தாமஸ் ராஜ் வந்து ஜான் ஜபராஜை வந்து குற்றப்படுத்துறார், குறை சொல்றார். என்ன இப்போ ஜான் ஜபராஜுடைய அந்த ஆராதனை மற்றவர்கள் எப்படி பிரயோஜனமாக இருக்குது, எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது? அல்லது ஆவடி ஏசிய தாமஸ் ராஜ் அவர்களுடைய பிரசங்கங்கள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? அந்த சபை மக்களுடைய வியாதி வறுமையை தீர்த்ததா? குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட்டதா? கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறார்களா தாமஸ் ராஜ் அவர்கள் செய்த பிரசங்கத்தால்? இப்படி நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு இந்த காலகட்டமாகுது, யோசிக்க வேண்டியது காலகட்டமாகுது, கட்டாயமாக இருக்குது, காலத்துக்கு கட்டாயமாக இருக்குது. ஏன்னா நாமளும் வந்து சபைக்கு போனவங்க தான், பாட்டு பாடினவங்க தான், காணிக்கை கொடுத்தவங்க தான், பல கன்வென்ஷனில் அட்டன் பண்ணவங்க தான், ஜான் ஜபராஜ் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணவங்க தான். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது, வறுமை தீர மாட்டேங்குது, குடும்ப ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சு போகுது? ஏன்னா இந்த வேதத்தினுடைய கருப்பொருளே யாரும் சிந்திக்கிறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறது கிடையாது. கருவிலே உருவாக முன்னே என்ன கண்டீரே அப்படின்னு ஜான் ஜபராஜ் பாடுறாரு. இந்த வேதத்தினுடைய கருப்பொருளை அவர் கண்டுபிடிச்சவர் கிடையாது. அதனால இன்றைக்கு அவருடைய குடும்பங்கள் வந்து இன்னைக்கு கணவன் மனைவி பிரிகிற அளவுக்கு ஒரு மனஸ்தாபம், பிரிகிறதெல்லாம் அப்புறம் என்ன ஒன்றாந்ததுலேயே ஒரு மனஸ்தாபம். ஏன் வருது மனஸ்தாபம்? கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏன் வருது? இந்த வேதம் அந்த மனஸ்தாபம் வராததுக்கு
இந்த வேதத்தினுடைய மறைபொருள் என்ன சொல்லுது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம அறிந்து ஆராயணும். என் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும் சொல்லுது பைபிள். என்ன சொல்லுது? என் ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்ய, வேதத்தை ஆலயத்தை ஆராய்ச்சி செய். நீ இப்போ சண்டேலாம் போகிறோம், எல்லாம் வாரம் ஃபுல்லாக போகிறோம், அங்கே போய் என்னத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம், எதை ஆராய்ச்சி பண்ணுறோம்? இன்றைக்கி ஒரு கண்மூடித்தனமான ஒரு தேவையில்லாத விஷயத்தை தான் நம்ம கையாண்டு இருக்கிறோம். இதெல்லாம் சடங்கு. இந்த சடங்குகளை கைவிடு என்கிறது வேதம் பைபிள். சடங்குகளை கைவிட்டு நம்ம சாஸ்திரத்தை கையில் எடுக்கணும், சாஸ்திரத்தை கையாளணும். சாஸ்திரம் என்றால் என்ன? அப்போ நம்ம சபை எது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். சபை என்று பைபிள் எதை சொல்லுது? இந்த கட்டிட சபை அல்ல என்கிறது பைபிள். இந்த நம்முடைய கர்த்தர் வந்து நம்ம யெகோவா நம்முடைய சரீரத்தை உண்டாக்குனார் பாருங்க, அதுதான் சபை. கையினால் உருவாக்குனார், அவர் கையினால் உருவாக்குன சபை நாம தான், நம்முடைய சரீரம் தான் சபை. இந்த சபையை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கு எத்தனையோ ஆராய்ச்சி நடந்திருக்கு இந்த சரீரமாகிய சபையை பற்றி. ஆனால் முழுமையாக படித்தது ஆள் கிடையாது. இது வந்து கையினால் கட்டப்படாத ஒரு ஆலயம் இது. அதனால் யாரும் இந்த ஆலயம் எப்படி செயல்படுது, இந்த ஆலயத்துக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் யாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. அது ஒரு மறைபொருள் ரகசியமாக இருக்குது, பைபிள் எழுதி வச்சுக்குது. ரகசியமாக உருவாகுது இந்த சரீரமானது கருவிலே, தாயின் கருவிலே. இது போல யாரும் இந்த உண்மையை மக்களுக்கு சொன்னது கிடையாது. பாட்டு பாடுறது ஒருத்தர், பாட்டு பாடாத டான்ஸ் ஆடாத மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறது ஒருத்தர். இவங்க 2 பேரால் நமக்கு ஒரு பயணம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய சரீரம் தான் சபை, அது சரியாக பார்த்துக்கோ, பாதுகாத்துக்கோ, பயன்படுத்திக்கோ, பதப்படுத்திக்கோ, சளி ஜுரம் மற்ற எந்த விளைவினங்களும் வராமல் உன்னை காத்துக்கோ அப்படின்னு வலியுறுத்துது இந்த வேதம். நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது வியாதி, எங்கேயாவது வலி அப்படி இருந்ததா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான வலி இல்லாத வாழ்க்கையை நாம் வாழணும். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தர் வந்து உணவுப் பொருள் எல்லாம் கொடுத்துட்டாரு, மருந்தையும் கொடுத்துட்டாரு நமக்கு. எப்படி அது ஒரு வேலை செய்கிறோம், காயப்படுது, இதுக்கெல்லாம் மருந்தையும் கூட நமக்கு கொடுத்துட்டாரு. பெரிய காயம்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாத இருக்க முடியாது. சிறு சிறு காயங்கள் வலிகளை நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் மூலம் நம்ம சரி செய்துக்கலாம். அது ஒரு நல்ல மருந்து தேய்ச்ச ஒன்று. ஏன்னா ஒரு அடிப்படுதுன்னா அந்த இப்போ இங்கே அடிப்படுதுன்னா அந்த இடத்த சுற்றி டேமேஜ் ஆகுது, பாதிப்பு வருது. அப்போ ரத்த ஓட்டம்லாம் சரியாகாது, ஸ்கின் ட்ரை ஆகிடும். தேங்காய் எண்ணெய் நம்ம தேய்க்கும் போது அங்கே அந்த தோல்கள் வந்து சரியாக செயல்பாட்டுக்கு வருது, அந்த காயமும் நல்லா ஆறுது. இந்த மாதிரி எங்கே காயம் இருந்தாலும், எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருந்தாலும் அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி உங்களுடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.